சென்னையில் YMCA மைதானத்தில் தாவேக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு லுங்கி குல்லாவுடன் விஜய் வருகை தந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் ஏராளமானோர் வருகை தந்ததால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் பங்கேற்பதை ஒட்டி YMCA மைதானத்தில் தாவேக சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை YMCA மைதானத்தில் தாவேக சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி குறித்து நமது செய்தியாளர் சிவகுமார் விரிவாக வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தற்பொழுது துவங்கி இருக்கிறது. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது இந்த அரங்கத்திற்குள்ள வருகை புரிந்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நடிகர் விஜய் அவர்கள் கலந்திருக்கக்கூடிய இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக இந்த YMCA மைதானத்துல மாபெரும் அரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்துல 2500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்றாக அமர்ந்து ஒன்றாக நோன்பு திறக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேடையில அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்றாக தரையில் அமர்ந்து நோன்பை திறப்பதற்கான ஏற்பாடுகளானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கிறாங்க. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களை போன்று இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய தொப்பியை அணிந்து இந்த விழா மேடைக்கு வருகை புரிந்திருக்கிறார். அந்த விஜய் அவர்கள் வருகை புரிந்தது அனைத்து இஸ்லாமியர்களும் கவரும் வகையில இருந்ததாக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சரியாக மாலை 6:28 மணிக்கு இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது. சரியாக 6:24 மணி முதல் 6:35 மணிக்குள் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது ஆரம்பித்து அனைத்தும் முடியக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு நிகழ்ச்சியில கலந்திருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ஆகிய உணவுகள் விருந்தாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இறுதியில இந்த அனைவருக்கும் உணவு பொட்டலங்களானது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 2500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தற்பொழுது ஒன்றாக அமர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடன் நோன்பு திறக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிவகுமார், கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால அங்க போக்குவரத்து இடையூறு ஏதாவது ஏற்பட்டிருக்கா அந்த பகுதியில? குறிப்பா இந்த ராயப்பேட்டை YMCA மைதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி மிகவும் சாலை நெரிசல் ஏற்படக்கூடிய பகுதி. குறிப்பா இந்த மைதானத்திற்கு எதிரிலேயே மெட்ரோ பணிகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பா நார்மலாவே இந்த பீக் ஹவர்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய பகுதியில சாலை போக்குவரத்து நெரிசலானது சாதாரணமாக ஏற்படக்கூடும். இந்த நிகழ்ச்சியின் காரணமாக அனைத்து இஸ்லாமியர்கள் இந்த பகுதியில் ஒன்றாக கூடியிருப்பதன் காரணமாக இந்த ராயப்பேட்டா சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் இந்த போக்குவரத்து நெரிசலை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இருப்பினும் கூட அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கான கூட்டமானது இந்த சாலை பகுதியில் ஏற்படுகிறது. மேற்கொண்டு இந்த YMCA மைதானம் பகுதியை அருகே இருக்கக்கூடிய மேம்பாலங்களையும் பொதுமக்கள் நடிகர் விஜய் அவர்களை காண்பதற்காக ஆர்வமாக தங்களுடைய வாகனங்கள்ல சாலைகளையே நிறுத்தி அந்த மேம்பாலம் வழியாக இந்த மைதானத்தை பார்ப்பதன் காரணமாகவே அந்த பகுதியில ஏராளமான போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது. குறிப்பா பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் சுமார் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த மைதானத்திற்கு வெளியில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சாலை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தும் வகையிலும் தொடர்ந்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அல்லாது சாதாரண பொதுமக்கள் கூட நடிகர் விஜய் அவர்கள் இங்கு இருப்பதன் காரணமாக அவரை பார்ப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய பேரிகார்டுகள்லாம் எகிரி குதிச்சு உள்ளே வருவதற்கான சூழலானது அமைக்கப்பட்டிருக்குது. நிறைய இளைஞர்கள் அவர் காண்பதற்காக இந்த தடுப்புகள்லாம் உதறி தள்ளி எகிரி குதிச்சு இந்த அரங்கத்திற்குள்ள வரக்கூடிய சூழலானது இருக்கிறது. அவர்களை கட்டுப்படுத்தும் வகையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து இந்த காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இருப்பினும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு சற்று சிரமமாக பார்ப்பதற்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது.